Today's topic of discussion anticonvulsant or anti-epileptic drugs. What is anti-epileptic drugs? Drugs are used to treat and manage seizure or convulsions associated with epilepsy. So seizure or epilepsy treatment purpose we are using drugs name is called anti-epileptic drugs. They work by suppressing abnormal electrical activity in the brain. இது எப்படி வந்து நம்ம பிரெயினில் ஒர்க் ஆகுதுன்னா நம்மளோட பிரெயினோட அப்நார்மல் ஆக்டிவிட்டியை வந்து குறைக்குது. அது மூலமாக சீசரை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது. கிளாசிஃபிகேஷன் இதில் வந்து 6 டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சோடியம் சேனல் பிளாக்கர்ஸ், பெனிட்டோயின் அண்டு கார்பாசிஃபைன், இது 2 ட்ரக்ஸு. இது வந்து நர்சிங்கில் வந்து ஏதாவது ஒரு ட்ரக்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இதில் வந்து பெனிட்டோயின்கிற ட்ரக்ஸை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதலாம். செகண்ட் கேட்டகரி காபா என்ஹென்சர். காபா மீன்ஸ் காமா அமினோ பிட்யூட்ரிக் ஆசிட் என்ஹென்சர். இது வந்து என்னென்ன காப்பாவோட ஆக்டிவிட்டியை வந்து என்ஹென்ஸ் பண்ணுது. எக்ஸாம்பிள் வால்ப்ரோயிக் ஆசிட் அண்டு காஃபி பென்டின். தேர்டு வந்து கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ், ஈத்தோசிசிமைடு, லாக்கோசமைடு. தென் குளுட்டமேட் ரெசிப்டார் பிளாக்கர், டோஃபிராமேட், ப்ரம்பெனல். தென் கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் இன்ஹிபிட்டர், சோனிசமைடு, அசிட்டாசோலமைடு. தென் மிசேலேனியஸ் கேட்டகரி anticonvulsant, lamotrigine and pregabalin. These are the drugs. இப்போ வந்து பெனிட்டோயின் ட்ரக்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எழுத போகிறோம். பெனிட்டோயின் ட்ரக்ஸ் டைலாடின் is the another name, available in capsule form and tablet form. How it can work means it will stabilizing that நியூரனல் மெம்ரைன் வந்து நியூரனல் மெம்ரைனை வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணிவிட்டு ரெடியூசிங் த ஸ்ப்ரெட் ஆஃப் அப்நார்மல் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ அந்த ஸ்பீடை அந்த ஸ்ப்ரெட் ஆகிறத வந்து குறைக்குது. இன் தட் பிரைன் ப்ரிவெண்டிங் சீசர். டோஸ் வந்து டிபெண்டிங் ஆன் த பேஷண்ட் கண்டிஷன், அவங்களோட ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து வேரி ஆகும். இது வந்து ஓரல் ஃபார்மெட்டில் அவைலபிளாக இருக்குது. இன்ட்ராவீனஸ்லேயும் அவைலபிள் இன் எமர்ஜென்சி சுச்சுவேஷன். டேப்லெட் ஃபார்ம், சிவபிள் ஃபார்ம். ஓரல் டேப்லெட்டில் வந்து எடுத்துக்கிறது வந்து 50 mg, ஓரலாக சஸ்பென்ஷன் ஃபார்மில் எடுத்துக்கிறது 125 mg per ml, இன்ஜெக்டபிள் ஃபார்ம் வந்து 50 mg per ml. Contra indication of these drugs, it will cause hypersensitivity, some heart related, liver related diseases. Side effectனு சொல்லி பார்த்தா dizziness, drowsiness, nausea, gum swelling. Long-term use leads to osteoporosis and changes in the blood clot. What are the role of nurses? They will administer the drugs, monitoring any side effect and toxicity. Thanks for watching.